ஒரு அமைதியான கிராமத்துல மலைகளுக்கு நடுவுல லூனான்னு ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாளாம். லூனாவுக்கு நிலானா ரொம்ப பிடிக்கும். அவ ஒவ்வொரு ராத்திரியும் ஜன்னல் பக்கத்துல உட்காந்து அந்த நிலால தான் ஆடுற மாதிரியும் பாடுற மாதிரியும் யோசிச்சு ரசிச்சுட்டு இருப்பாளாம். ஒரு நாள் சாயந்தரமா லூனா முழு நிலவை பார்த்துட்டு இருந்தப்போ அவளுக்கு பக்கத்துல ஏதோ விசித்திரம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பக்கத்திலேயே ஒரு வெள்ளை நிறத்துல ஏணி ஒன்று தோன்றுச்சு. அதுல அவ ஏறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். அதுல ஏறிக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துல அவ காலும் கையும் குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி அவ உணர்ந்தா. ரொம்ப மென்மையாகவும் இருக்கிற மாதிரியும் அவ உணர்ந்தா. மேலே ஏறி நட்சத்திரங்களை தாண்டி மேகங்களை தாண்டி கடைசியா ஒரு மந்திர தோட்டத்துல இறங்குனான். அங்க இருக்கிற தோட்டத்துல இருக்கிற பூக்கள் எல்லாம் ஒளி வீசிட்டு இருந்துச்சு. மரங்களும் சிரிச்சிட்டு இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஆந்த ஒண்ணு அவளை வரவேற்றது. எப்படி தெரியுமா? வரவேற்கிறேன் லூனா, அது கூவியது. நீ நிலா தோட்டத்தை கண்டுபிடித்தாய். இது கனவுகளும் விருப்பங்களும் நனவாகும் இடம் அப்படின்னு அது சொல்லுச்சு. லூனாவுக்கு ஒரே ஆச்சரியம். நான் இங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆந்தை, இப்ப இந்த நிலா தோட்டம் மிகவும் ஆபத்தான நிலைமையில் உள்ளது அப்படின்ட்டு அது சொல்லுச்சு. இந்த நிலா தோட்டத்தை நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, நம்மளால ஆன உதவிய இந்த நிலா தோட்டத்துக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தா. அந்த தோட்டத்தை சுத்தி சுத்தி வந்தா. அப்போ ஒரு குகைக்கு உள்ள ஒரு சுறா அந்த நிலாவோட வெளிச்சத்தை முழுங்கிக்கிட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அந்த சுறா நிலாவோட வெளிச்சத்தை வாங்கி தனக்குன்னு ஒரு பொக்கிஷத்தை உருவாக்க நினைச்சது. இத பார்த்த லும்னா, சுறாவே, நீ நிலாவோட வெளிச்சத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த மலர்கள் எல்லாம் வாடி போயிடும், குழந்தைகளோட கனவுகளும் கலைஞ்சிடும். அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கெஞ்சினா. உடனே சுறாவும், என்னை மன்னிச்சிடு லூனா, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட வெளிச்சத்தெல்லாம் திருப்பி கொடுத்தது. அங்க இருந்த பூக்களும் மரங்களும் அந்த வெளிச்சத்தை பெற்று மறுபடியும் சந்தோஷமாகின. இத பார்த்த ஆந்தை லூனாவுக்கிட்ட, நீ ரொம்ப தைரியமான பெண் லூனா, உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு என்னுடைய பரிசு அப்படின்னு ஒரு பெரிய பூவை கொடுத்துச்சு. இதுல இருந்து குட்டீஸ், நாமளும் எப்பவும் தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா?